ஓம் சரவண பவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. ஆத்ம நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ரவி முருகனின் மனமார்ந்த வணக்கங்கள். அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று மலமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்பொழுது அப்பன் முருகனை பற்றி பார்க்கலாம். அப்பன் முருகன் பெண் கருவில் பிறக்காத ஆண் கருவில் பிறந்த ஒரு ஆன்மீக ஆன்மக தெய்வமாக விளங்குகின்றார். அவர் ஒரு கருணைக்கடல். ஒரு ஆண் கருவில் பிறந்த தெய்வம் என்றால் அப்பன் முருகன் ஒருவனையே சாரும். மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பும் பெயரும் புகழும் அப்பன் முருகனுக்கு உண்டு. ஏனென்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அப்பன் முருகனை மட்டும் எந்த வடிவில் வேணாலும் நாம் பார்க்கலாம், எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நாம் வணங்கலாம். ஒரு சிறு குழந்தையாய் பார்த்தால் அங்கு குழந்தையாய் தோன்றி அருள் புரிவார். ஒரு நடக்கும் குழந்தையாய் பார்த்தாய் நடந்து வரும், ஓடோடி வந்து விளையாடும் குழந்தையாக இருப்பார். ஒரு பாலகன் போல் நாம் நினைத்து பார்த்தால் பால முருகனாக ஓடோடி வருவார், அருள் புரிவார். ஒரு குமரனாக நாம் பார்த்தால் அங்கு எழில் கொஞ்சம் அழகு கொஞ்சம் குமரனாக நின்று அருள் புரிவார். ஒரு வீரனாக பார்த்தால் அங்கு வீரத்தின் விளைநிலமாக நின்று அருள்பாலிப்பார். ஒரு வயதான முதியவர் போல் நாம் பார்த்தால் வயதான முதியவராக இருந்து காட்சி கொடுப்பார். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவரை நாம் பார்க்கலாம். அதே போல் எல்லா ரூபத்திலும் அப்பன் முருகன் வடிவில் அருள் புரிகின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஏனென்றால் அவர் கருணை பெருங்கடல். மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பு இவரிடம் என்னவென்றால், மற்ற தெய்வங்கள் எல்லாம் அழித்திருக்கும், சம்மாரம் செய்திருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அப்பன் முருகன் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் அழிப்பதை விட ஆட்கொள்பவர் என்பதே சிறந்ததாக சொல்லலாம். ஏனென்றால் சூரபத்மன் மகா சேனைகளை அழித்தவன், தேவ சேனைகளை அழித்தவன். அவர் அழிவுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தினார் சூரபத்மன். ஆனால் அப்படி ஒரு சூரனை அப்பன் முருகன் அழிக்கவில்லை. அவர் தன்னுடன் ஆட்கொண்டார். ஏனென்றால் அவர் பெரும் பெருங்கடல். அவர் அழிவு என்பது அவரிடம் கிடையவே கிடையாது. அவர் ஆட்கொள்வார், இல்லை அருள் புரிவார். நிறைய பேர் சொல்லுவார்கள், முருகனை கும்பிட்டால் சோதனைகள் அதிகம் என்று சொல்வார்கள். வடபகுதியில் வட இந்தியாவில் பெரும்பாலும் சிவனை தான் அதிகமாக வேண்டுவார்கள். முருகன் என்றால் பயம் கொள்வார்கள். ஓ, கார்த்திகேயனா, அப்பப்பா, கார்த்திகேயன் மிக கடினமான தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் கருணை கடல் என்பதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே
அவரை பற்றி தெரியும். ஏனென்றால் ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக நின்று அருள் புரிவார். ஒரு தாய்க்கு தாயாக நின்று பாலூட்டுவார். ஏனென்றால் தன் பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதற்காக நல்லது கெட்டது இரண்டையும் அவர்களுக்கு உபதேசம் செய்து வழி நடத்துவார். ஆனால் எந்த ஒரு பகுதியிலும் தன் பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார், விட மாட்டார், கைபிடித்து கூட்டிச் செல்வார். ஏனென்றால் நல்லதை மட்டும் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு கெட்டது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் நல்லது கெட்டது இரண்டையும் அவர்களுக்கு ஒரு தாய் தந்தை போல் அவர்களை அனுசரித்து வழிநடத்தி அவர்களை வழிநடத்துவதே அப்பன் முருகனின் செயலாகும். அதனால் முருகன் என்றால் மும்மூர்த்திகள் ஒன்றாக இணைந்து அருள் புரிவார்கள் என்று ஏற்கனவே ஒரு பதிவின் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். முருகன் ஒருவனே இந்த கலியுகத்தில் சிறந்த தெய்வமாக விளங்குகின்றார் என்று அடியேன் ரவிமுருகன் அனுபவித்து உண்மைகள் பல. அதனால் இப்பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். நான் இப்படி ஒரு முருகன் மேல் கொண்ட பற்றுக்கு காரணம் அவர் எனக்கு அருளிய அருள்நிலையே. இந்த அருள்நிலை அனைவருக்கும் கிடைப்பதற்கு முருகன் புகழையும் அவரை பற்றி பாடும் பாடலையும் ஒவ்வொரு பதிவின் மூலம் பதிவு செய்து உள்ளேன். அவர் செய்த லீலைகளும் அருள்நிலைகளும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் முருகன் இல்லையே இவ்வுலகில் ஏதும் நடப்பதில்லை என்பதே நான் அறிந்த ஒரு உண்மை. முருகன் தமிழகத்தின் தலை சிறந்த தலைமகன், தமிழ் கடவுள் என்று சொல்லுகின்றோம். உண்மையிலேயே தமிழுக்கு மட்டும் கடவுள் அல்ல, இந்த தரணியை ஆளும் கடவுளும் அவர்தான். அவர் இல்லையேல் அனைத்தும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை விட அவர் அருளால் இங்கு எல்லாமே சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்லலாம். அவருக்காக வாழ்ந்த அடியார்கள் கோடான கோடி பேர். அவர் சொல்லும் நிலை என்னவென்றால், நான் உன்னுள்ளே இருந்து உன்னை ஆளுகின்றேன், உனக்கு என்ன தேவையோ அதனை செய்கின்றேன், என்னை நம்பினால் உனக்காக 1000 பேர் எதிர்த்து நின்றாலும் அந்த இடத்தில் நானே வந்து உனக்காக நிற்பேன், நீ எதற்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கின்றார். அதனால் முருகனை நினைப்பவர்கள், முருகனை வணங்குபவர்கள் எதற்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு தாய் தந்தைக்கு தெரியும் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. அதுபோல் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நின்று நம்மளை மிக சிறப்பாக வழிநடத்தி வாழ்வாங்கு வாழ வைப்பார். அவர் முதலில் அவர் தருவது ஆரோக்கியத்தை முதலில் அருளுகின்றார். அந்த ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக நமக்கு கிடைக்க அவருடைய அருள்நிலை நமக்கு தேவை. குமரனை கும்பிட்டால் குறைகள் யாவும் வருவதில்லை. அப்படி குறைகள் நம்மிடம் வருமானால் குமரனே அந்த குறைகளை விலக்கி விடுவார். அதனால் அவர் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் நோய் நொடி பிணி நீங்கி ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று இப்பதிவின் மூலம்
பதிவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே. முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம் 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 சண்முகா சரணம் சரணம் சரணமே.